அனைவருக்கும் வணக்கம். நீட் 2025 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் வந்து டிப்ரெஷனாக இருப்பீங்க. எஸ்பெஷலி 1 year ரிப்பீட்டர், 2 years ரீரிப்பீட்டர்ஸ், 3 years ரீரிப்பீட்டர்ஸ், இவங்க எல்லாருமே ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே இருப்பீங்க. இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா பெற்றோர்களுடைய முழு ஒரு ஆதரவு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் கொஷின் பேப்பர் எப்படி வந்திருக்கு, ஒரு டீப் அனலைஸ் பண்ணும்பொழுது எல்லாருக்குமான தெரிஞ்ச விஷயம் ஃபிசிக்ஸ் டஃப்பாக வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு கொஷின் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்போம். அதில் நாம் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்பொழுது சப்ஜெக்ட் வைஸ் அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்க சப்ஜெக்ட் வைஸ் அனலைஸ் பண்ணும்பொழுது கொஷின் பேப்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஸோ பெரும்பாலும் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 10, கெமிஸ்ட்ரி 11, பாட்னி 20 அண்ட் ஜுவாலஜி 19, ஸோ டோட்டல் 60 கொஷின்ஸ் தான் நமக்கு ஈஸி லெவலே வந்திருக்கு. கொஷின் பேப்பரில் ஒரு 60 கொஷின் ஈஸி லெவல் வந்திருக்கு. அண்ட் மீடியம் லெவல் 19, 16, 15 அரௌண்ட் 69 கொஷின் வந்திருக்கு. ஸோ வித்தவுட் ஃபிசிக்ஸ், நீங்கள் ஃபிசிக்ஸ் இல்லாமல் ஹார்ட் கொஷின்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் டோட்டலாக ஃபிசிக்ஸில் 10, மீடியம் 19. இப்போது இந்த மீடியம் கொஷினும் பசங்க அட்டன் பண்ண முடியாத லெவலில் கொஷின் பேப்பர் வந்திருக்கு. இதுதான் இப்போ பிரச்சனையாகிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு 60 + 69 129 கொஷினில் ஒரு 19 கொஷின் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அரௌண்ட் அவங்க வெறும் 110 கொஷின்ஸ், அந்த 110 கொஷின் தான் அவங்களால ஃபேஸ் பண்ண முடிகிற அளவுக்கு இந்த வருஷம் கொஷின் வந்திருக்கு. அடுத்து வந்து ஹார்ட் கொஷின்ஸ். நீங்கள் ஹார்டான கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 கொஷின்ஸ் ஹார்டாக வந்திருக்கு. 180 கொஷினில் 51 கொஷின் வந்து ஹார்டாக வந்திருக்கு. அப்போ இதுதான் எல்லாருக்குமான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுச்சு. ஸோ ஃபிசிக்ஸு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே டிசைனிங் ஃபேக்டர். கிட்டத்தட்ட பயாலஜியில் மட்டுமே ஒரு 20 கொஷின்ஸ் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத அளவு வந்திருக்கு. தென் வந்து கெமிஸ்ட்ரியில் 15 கொஷின் அண்ட் ஃபிசிக்ஸில் 16. இந்த 16 மட்டும் ஹார்டு இல்லை, இந்த 19 சேர்ந்துடுச்சு. ஸோ 35 கொஷின்ஸை ஃபேஸ் பண்ணவே முடியல ஃபிசிக்ஸில். இதுதான் பசங்க அடுத்த பெரிய ட்ராபேக் அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஸோ ரெண்டாவது இதை நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா பாட்டனியில் மட்டுமே உங்களுக்கு 50 கொஷின்ஸு அண்ட் ஜுவாலஜியில் 40 கொஷின்ஸு அரௌண்ட் 180 கொஷின்ஸ் நம்மளுக்கு. அப்போ இந்த வருஷம் பாட்டனியில் கொஷின்ஸ் அதிகமாக வந்திருக்கு 50, ஸோ ஜுவாலஜி 40, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது டிஃபிகல்ட்டி லெவல் இதுதான் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸ் வைஸ் அனலைஸ் பண்ணும்போது 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் கொஷின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ 11th ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ சார் வந்திருக்கு. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 11 89 கொஷின், கிளாஸ் 12 91 கொஷின் வந்திருக்கு. ஸோ அனலைஸ் பண்ணும்பொழுது ஓவரால் 49% வந்து 11th, ஸோ 12th 51. எப்பயுமே 11th அதிகமாக வரும், 51 49 இப்போ மாறி வந்திருக்கு. ஸோ இதில் எதனால் மாறிடுச்சுன்னா, நீங்கள் வந்து பயாலஜியில் எஸ்பெஷலி ஜெனட்டிக்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்டதுனால, நம்மளுக்கு மாலிகுலர் பயாலஜியில் கொஷின் அதிகமாக கேட்டதுனால அரௌண்ட் கிட்டத்தட்ட 9 கொஷின் அதில் கேட்டதுனால நம்மளுக்கு வந்து டிசைனிங் ஃபேக்டராக மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு சின்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஒரு 2 நாள் நிறைய பேர் கீ செக் பண்ண மாட்டுறாங்க, அன்அஃபிஷியல் கீ வந்திருக்கு. ஸோ அதையும் செக் பண்ண மாட்டுறாங்க, கொஞ்சம் பயந்த நிலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ்லாம் அந்த அளவுக்கு அந்த தாக்கம் தெரியாது. ஆனால் அந்த ரிப்பீட் பண்ணவங்க, ரீரிப்பீட் பண்ணவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக அந்த இடத்துல இருங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தான் இருக்கணும். அடுத்து வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன ஆகும்? எஸ், ரெடியூஸ் ஆகும். எவ்வளோ சார் ரெடியூஸ் ஆகும்? மினிமம் லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட மினிமம் உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட நீங்கள் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் மார்க்கு ரெடியூஸ் ஆக மெயின் ரீசன் வந்து இந்த வருஷம் கொஷின் பேப்பர் 2021 பேசிஸில் வந்திருக்கு, 2017 பேசிஸில் அந்த ரீஜனில் கேட்ட மாதிரியே கொஷின் வந்திருக்கு.
அப்போ 2025 அவங்க இந்த மாதிரி தான் 2025 இந்த மாதிரி கேட்டதுனால ஒரு ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ் கொஸ்டின் லெவலில் லென்த்தி கொஸ்டினாக கேட்டுட்டாங்க. டைம் கன்சப்ஷன் அதிகமாகிடுச்சு, பசங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு கொஸ்டின் இப்போ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் இருக்கு, நம்மளால அதில் 1 ஹவரில் அடிச்சிருவாங்க பசங்க. 90 கொஸ்டின் 1 ஹவரில் அடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 90 கொஸ்டினை நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம், அதாவது 1.5 மணி நேரத்துக்கு தாண்டி நிறைய பேர் 1.5 மணி நேரத்துக்கு மேலே அடிச்சு 90 நிமிஷத்தை தாண்டிட்டாங்க. இப்போ பயாலஜினுடைய நம்மளுக்கு பயாலஜியில் எவ்வளோ நேரம் நம்மளுக்கு 90 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறாங்கன்னா நம்ம அப்படி டிசைட் பண்ணிப்போம். அதில் 1 ஹவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு 1 ஹவரில் பயாலஜி அடிச்சுட்டு மீதி 30 நிமிஷத்தை ஃபிசிக்ஸில் கொண்டு போவாங்க. இப்போ பயாலஜி என்ன ஆயிடுச்சுன்னா அசிஸ்டன்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டதுனால அதிகமான டைம் வந்து பயாலஜியில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அடுத்து கெமிஸ்ட்ரி போனால் அதுக்கும் ஒரு 10 கொஸ்டின் செக் வச்சுட்டாங்க. அப்போ பசங்க வந்து நிறைய யோசிச்சு 2 முறை 3 முறை ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் போயிடுச்சு. அதனால டைம் பத்தலை. நிறைய பேர் கொஸ்டினே பார்க்கல, ஃபிசிக்ஸ் கொஸ்டின் படிக்கவே முடியல, படிக்க டைம் இல்லை, டைம் முடிஞ்சிருச்சு, 3 ஹவர்ஸில் கரெக்டாக வாங்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ டைமும் நம்மளுக்கு பார்த்தல, லென்த்தி கொஸ்டின் வந்துருச்சு, தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாத நிலைமைக்கு இந்த வருஷம் தள்ளப்பட்டுட்டாங்க பிள்ளைங்க. இதுதான் இந்த வருஷம் நடந்திருக்கு. அப்போ பெற்றோர்களாக நீங்களும் இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் புரிஞ்சுக்கணும். ப்ரெஷர் பண்ணக்கூடாது பிள்ளைங்களை. ஏன்னா அவங்க வந்து கடின உழைப்பு, நிறைய பேர் 1 வருஷம் ரிப்பீட் பண்ணவங்களாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரீரிப்பீட் பண்ணவங்க 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட் எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப 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 கம்மியாக தான் வரும். ஏன்னா கட் ஆஃப் குறையும் பாசிபிள் இருக்குது. அஃபிஷியல் கட் ஆஃப் இன்னும் அனலைஸ் பண்ணணும், நம்ம இன்னும் ஃபைனல் பண்ண முடியல, ஆனால் அனலைஸ் பண்ணணும். ஆனால் அப்ராக்சிமேட்டாக அனலைஸ் பண்ணும்பொழுது தெரியுது ஒரு 100 மார்க் கிட்ட குறையும் கட் ஆஃப். ஆல் இண்டியா கட் ஆஃபே குறையும், தமிழ்நாடு கட் ஆஃபும் குறையும், 7.5 கண்டிப்பாக குறையும். இதுதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இதை தாண்டி எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார், கட் ஆஃப் குறைஞ்சிச்சுன்னா ஓகே என்ன பண்ணலாம், குறையலன்னு என்ன சார் பண்ண? கண்டிப்பாக குறையும், நீங்கள் பயப்பட தேவையில்ல. பேரண்ட்ஸ் ஆகி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்சர் கீ ஒரு அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ நிறைய வந்திருக்கு, ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பயப்படாதீங்க ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செய்து ப்ரெஷர் ஆகாதீங்க. இதிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபார் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் மன தைரியத்தோடு இருங்க. மன தைரியம் ரொம்ப முக்கியம். நீட் எக்ஸாம்ன்றது லைஃப்பில் ஒரு பார்ட், அது லைஃபே கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ், இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், இது கம்ப்ளீட்டாக லைஃபே கிடையாது. இதை டிசைட் பண்ணாது உங்கள் லைஃப், இதை டிசைட் பண்ணாது. பொறுமையாக உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ நீங்கள் சத்தியமாக போட்டிங்க, அது உண்மை. நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்க, யாராலையும் மறுக்க முடியாது, உங்களாலையும் பேரண்ட்ஸாலையும் மறுக்க முடியாது. ஏன்னா நேற்றும் பக்கம் நீங்கள் படிச்சிங்க, அவங்க பார்த்தாங்க, டிசைட் பண்ண நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஸ்டின் பேப்பர் ட்விஸ்ட் ஆனதுனால நமக்கு மார்க் குறைஞ்சிருச்சு. ஸோ அது வருத்தப்படாதீங்க. இந்த கனவு மருத்துவ கனவு தான் என் வாழ்க்கை அப்படின்னும் போது உங்களுடைய அடுத்த லெவல் பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. பதட்டம் மட்டும் படாதீங்க, மன தைரியத்தோடு இருங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மன தைரியத்தோடு இருங்க. ப்ளஸ் பேரண்ட்ஸு பயங்கரமாக சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க தான் ரொம்ப, அவங்ககிட்ட பேசுங்க, பிள்ளைங்கிட்ட பேசுங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருங்க பிள்ளைங்க பேரண்ட். ஏன்னா பசங்க இந்த பதட்டமாக இன்றைக்கி நம்ம ஆன்சர் கீ செக் பண்ண சொன்னோம், ப்ளஸ் ஆன்சர் கீ செக் பண்ணாங்க, பாதி பேர் செக் பண்ணல, பாதி பேர் அழுகுறாங்க, பாதி பேர் ப்ரெஷர் ஆகுறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிள்ளைங்கக்கிட்ட. ஸோ அதனால் பிள்ளைங்களை வந்து எல்லாருமே நம்ம மோட்டிவேஷன் கொடுத்து பொறுமையாக தான் டீல் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து பேரண்ட்ஸ் ஆகி நீங்களும் கொஞ்சம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அஃபிஷியல் கட் ஆஃப் எப்படி சார் பிளான் பண்ணுறோம், என்ன பிளான் வருதுன்றது ஃபியூச்சர் அப்டேட்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.